ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்ட் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கும். கிரகங்கள் ஒரு சில நேரம் சாதகமாக இருக்கும், ஒரு சில நேரம் பாதகமாக இருக்கும். சாதகமோ பாதகமோ அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆனது உடனே லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாகுது. இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை பெற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த விஷயங்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை பற்றி சொல்லிடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கையானது ஏற்படும். இந்த சேர்க்கை உருவாகிறதுனால லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாகுது. இது ஆகஸ்ட் மாதம் முதல் நாளே உருவாகிறதுனால பல விதத்தில் 12 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புதன் பகவானோடு ஜூலை 31 சுக்கிரன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. அவர் சஞ்சரித்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 1 அன்று உருவாகுது லக்ஷ்மி நாராயண யோகம். அதனால் சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு மகிழ்ச்சியானது அதிகமாக அதிகரிக்கும். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி அதிகரிக்கும் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு முதல்ல என்ன மாதிரியாக யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுது. உங்கள் ராசியிலே உருவாயிருக்கக்கூடிய இந்த யோகத்தினால பல விதத்தில் நன்மைகளானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதே சமயம் வணிகம் செய்யக்கூடிய உங்களுக்கு பெரிய வெற்றியை நீங்கள் இனி பெறலாம். இனி நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய இந்த வணிகம் உங்களுக்கு வாழ்க்கையை ஒரு பயங்கர உயரத்துக்கு கொண்டு போகுது. திருமண உறவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். துணையோடு நெருக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, வருமான உயர்வு பெற அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக அதிகரிக்கும். வரக்கூடிய இனி நாட்கள் எல்லாமே உங்களுடைய கவலைகள் தீரும். எந்த வேலையும் நீங்கள் புத்துணர்ச்சியோடு செய்ய முடியும். திருமண உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூப்பராக மேம்படும். ஸோ மொத்தத்தில் இந்த யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்று சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த யோகம் உருவாகிறத தொடர்ந்து சனி சூரியனுடைய சேர்க்கையானது ஏற்படுது. இந்த சேர்க்கையினால் மோசமான அமைப்பு உருவாகுது. இது சில பிரச்சனையும் கவலையும் அதிகரிக்க செய்யும். இது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கவலை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் மாதம் தொடங்கினதுக்கு பின்னாடி செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும். இந்த கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கையானது மேசத்திலிருந்து மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி பாதிப்பு என ஒரு சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்கும். அது உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பிரச்சனை தருங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும்போது அது ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லப்படுது. இதனால தான் உருவாகுது பல யோகங்கள். இதுதான் 12 ராசிக்காரங்களுக்கும் எச்சரிக்கை மற்றும் ஆபத்தான விஷயங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி எப்பெல்லாம் கிரக பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 5 சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி தொடங்குது. ஆகஸ்ட் 16 அன்னைக்கு சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி ஆகிறாரு.
ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றமாகிறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிதுனத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் பகவான் நேர்மறை நகர்வு நகர்றாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனி இவங்களுடைய யோகனால் சப்தம யோகம் உருவாகுது. அதாவது சமசப்தம யோகம் உருவாகுது. ராகு மற்றும் சூரியனிடையே உருவாகக்கூடிய இதனால சஷ்டக யோகம் உருவாகுது. இதுதான் 12 ராசியில் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் தொல்லை தரக்கூடியதாக அமைது. தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க. ஸோ உங்களுக்கான தாள்களை சொல்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரகநிலைகள் பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன். இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ இதனால் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மனதையும் உடலையும் செம்மையாக வைத்திருப்பவங்க தான் நீங்கள். மனதையும் உடலையும் செம்மையாக வைத்திருக்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வீண் செலவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும். மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே ஓரளவு நீங்கி நிம்மதியானது ஓரளவு உண்டாகும். வரவேண்டிய பணம் எல்லாமே கைக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும். அதனால் சாமர்த்தியமான பேசுகிறத மட்டும் வைத்துக்கணும். அதிகமாக அலைச்சல்கள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் அடிக்கடி கனவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடும். அடிக்கடி வரக்கூடிய கனவுகளை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அலைச்சல்கள் ஏற்படுவது, அடிக்கடி கனவுகள் வருவது, இதை மேனேஜ் பண்ணிங்கனாவே பாதி ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுனீங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். அப்புறம் பெண்கள் உங்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும். மாணவர்கள் நீங்கள் பாடங்களை படிக்கிறது எதிர்பார்த்தது போல் எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கலாம். அதனால் கூடுதல் முயற்சி செய்திங்கன்னா வெற்றிக்கு உதவும். அப்புறம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால கலைத்துறைகளை சார்ந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம், பொறுமையாக இருங்க. நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலதானத்திற்கு தேவையான பணம் குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனத்தோடு செயல்படணும். அதனை சரியாக நாட்களை பயன்படுத்தி கொண்டிங்கன்னா போதும். இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால கலைத்துறையில் சேர்ந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதே போல் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவர்களுக்கு நற்பலன் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், காரிய வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பலனடைவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப ஆகஸ்ட் மாதம் நடந்து
பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.